அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நவாக்கிரி மந்திரம். இந்த நவாக்கிரி மந்திரம் என்பது 9 பீஜங்களையுடைய மந்திரமாகும். அதாவது க்ளீம், ஸ்டீம், ஹ்ரீம், ஐம், கௌம், ஹ்ரீம், ஹௌம், ஔம், ஹௌம் என்பது நவாட்சர பீஜங்களாகும். சௌம், ஔம், ஹௌவுடன் ஹ்ரீம், கௌம், ஐம் கலந்து ஹ்ரீம், ஸ்டீம் என்று க்ளீம் மந்திரத்தை மூலமாக கொண்டு அட்சரங்களை நினைத்து சிவாய நம என கூற வேண்டும். இங்கு பிரணவங்களாக உள்ள ஸ்டீம், ஹ்ரீம், க்ளீம், ஐம், சௌம் ஆகிய 5ம் இடம்பெற்றுள்ளது. இவற்றுடன் பரமேஸ்வரி மந்திரமான சிவாய நம என்பதையும் இது கொண்டுள்ளது. சிவாய நம, அதாவது சிவய நம என்பது சிவ பஞ்சாட்சரம், சிவாய நம என்பது சக்தி பஞ்சாட்சரமாகும். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, சிவாய வாக்கு பக்கத்தில் துணக்கால் வந்தால் அது இது சக்தி பஞ்சாட்சரம். அதுக்கடுத்து சிவய நம, அதாவது வாக்கு பக்கத்தில் துணக்கால் இல்லாமல் வந்தால் அது சிவ பஞ்சாட்சரம். ஓகேவா? இங்கு வகாரம் நீண்டு தீர்க்கமாக இருப்பதால் சக்தி பஞ்சாட்சரமாகும். இந்த 9 பீஜங்களையும் மாறி மாறி முதலாக அமைத்து ஜபிக்க வேண்டும். ஃபஸ்ட்டு க்ளீம், ஸ்டீம், ஹ்ரீம், ஐம், கௌம், ஹ்ரீம், ஹௌம், ஔம், ஸ்யூம், சிவாய நம என்று சக்தி பஞ்சாட்சரத்தை சேர்த்து தியானம் ஜபம் செய்து வந்தால் வாக்கு சித்தி ஏற்படும். அடுத்து ஸ்டீம், ஹ்ரீம், ஐம், கௌம், ஹ்ரீம், ஹௌம், சௌம், க்ளீம், சிவாய நம என்பது 2வது பிரயோகமாகும். இந்த ஜபத்தினால் பொன், வெள்ளி, நவரத்தினங்கள் எல்லாம் சாதனைகளை வந்தடையும் என்கிறார். எல்லா சாதனங்களும், அதாவது சாதகனை வந்தடையும். இதுபடி தியானம் செய்து வந்தால் எல்லா விதமான பாக்கியங்களும் கிடைக்கும். சூரியனது ஒளிக்கதிரை போல் சாதகரது புகழ் பரவும் என்கிறார் திருமூலர். அடைந்திடும் பொன், வெள்ளி, கல்லுடன் எல்லாம் அடைந்திடு மாதி அருளும் திருவும் அடைந்திடு அண்டத்தமார்கள் வாழ்வும் அடைந்திடும் வண்ணம் அறிந்திடு நீயே. அதாவது பராசக்தி தியானத்தில் திருவும் செல்வமும் இன்பமும் பெறலாம் என்று திருமூலர் கூறுகிறார். ஃபர்ஸ்ட் மந்திரம்னா க்ளீம், ஸ்டீம், ஹ்ரீம், ஐம், கௌம், ஹ்ரீம், சௌம், ஔம், ஸ்டீம், சிவாய நம. அடுத்து 2வது ஸ்டீம், ஹ்ரீம், ஐம், கௌம், ஹ்ரீம், ஹௌம், சௌம், க்ளீம். அடுத்து சிவாய நம. இது 2வது. அடுத்து 3வது அடுத்த ஒரு தலைப்பில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.